ஹாய். சமீபத்தில் நீங்கள் இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபுல் ஸ்டோரியை இப்போ நம்ம சேனலில் பார்ப்போம். ஆஸ் யூசுவலாக அமெரிக்கன் பிரசிடெண்ட் அவர்கள் நேட்டோ மீட்டிங்கை டர்க்கியில் முடிச்சுட்டு அக்கிரா ஏர்போர்ட் வழியாக பிரிட்டனுக்கு போகிறா என்ற ஒரு செய்தி வந்துச்சு. அப்போது சிஐஏ இன்டெலிஜென்ஸ்க்கு கரெக்டான டைம் தகவல் வந்திருக்கு. பிகாஸ் அந்த இடம் ஈரானுடைய மிசைல் அட்டாக் பண்ணுற ஃபீஸிபிளான ஒரு ஜோன் சொல்கிறாங்க. அது உண்மையான நானும் சில டேட்டாஸை அனலைஸ் பண்ணேன். 100% உண்மை. இப்போது சிஏஏ அந்த ஒரு ஏஜென்சிக்கு தகவல் வந்திருக்கு. கன்ஃபார்ம் இந்த நியூஸ் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் அதை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கரெக்டானு தெரில. அந்த ஒரு டேர்முக்கு இது மேக்ஸிமம் இது கிட்ட உண்மைதான். பிகாஸ் ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை போயிங் 747 ஏற மாதிரி ஏற்றி ஃபுட் ட்ரக் வழியாக அவரை அங்கிருந்து அவர் கூட்டின்னு போய் ஒரு ஹை சேஃப்டியான ஒரு மிலிட்ரைஸ்ட் கரெக்டான வேர்டு தெரில, பட் இதை நான் நினைக்கிறேன். ஒரு ஹை சேஃப்டியான ஒரு ஏரோப்ளைனை அவரை உட்கார வச்சு பிரிட்டனுக்கு போகிற மாதிரி ஒரு செய்தியை ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணி வச்சு கன்ஃபார்ம் பரப்பிட்டாங்க. சிஐஏவோடைய அப்ரூவ்டு அண்ட் வெல் டிசைன்டு ஃபேக் நியூஸ் அமெரிக்கன் ஏஜென்சியை பரப்பி அவர் சேஃப்டியாக கொண்டு போயிருக்காங்க. அந்த பிளெயின் கூட ஐ திங்க் C-32A நினைக்கிறேன். அந்த ஒரு ஹை சேஃப்டி சைஸ்ட் அண்டு மிலிட்ரிரைஸ்ட் ஒரு ஏரோப்ளைன். அதில் மேக்ஸிமமாக ஒரு வைஸ் பிரசிடெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, மிலிட்ரி ஹை பீப்புளெல்லாம் அதில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட அந்த பிளெயினில் ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை ஃபுட் ரெகுலியாக தப்பிச்சு அமெரிக்கா கொண்டு போயிருக்காங்க. அந்த இடம் உண்மையிலேயே ஒரு காம்ப்ளிகேட்டான இடம். பிகாஸ் அந்த இடம் ஈரானுடைய, திருப்பியும் சொல்கிறேன், ஈரானுடைய ரேடாருக்குள்ளே இருக்கிற ஒரு இடம். மிசைல் விட்டு அடித்தாங்கன்னா தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது கிட்ட உண்மைதான். ஏன்னா மேக்ஸிமம் நான் ரிசர்ச் பண்ணி பாட்டில் ஈரானுடைய ரேடியோஸ் மேகசின்ஸ்லலாம் 85% இந்த நியூஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதனால் இது ஃபேக்கான நியூஸ் நம்ம சொல்லவே முடியாது. இதுதான் இந்த ஸ்டோரியோடைய சாராம்சம். அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.